ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். vlogல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு லைக் கொடுத்து வீடியோ பாருங்கள். காலையில் ஒரு 4:45 அப்படிங்கிறப்ப எந்திரிச்சிருந்தேன். காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல நம்ம ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா கதவை ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும் எந்திரிச்சு வந்து கிராமத்த பொறுத்தவரைக்கும் வெளியில வர்றதுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஏன்னா, அங்கங்க வந்து கட்டில் போட்டு வந்து படுத்திருப்பாங்க. அதனால நம்ம வந்து விடிய விடியும் கூட நம்ம வெளியில வேலை செஞ்சலாம். எந்த அளவுக்கு பயங்கிறது இருக்காது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால சாணம் கரைச்சு தொளிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, சாணம் வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டுக்கலாம். நேத்திக்கு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். ஒரு சிஸ்டர் வந்து என்ன ரீசென்ட்டா வந்து மீட் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்கிட்ட நேர்லயே வந்து சொல்லியிருந்தாங்க. "சிஸ்டர் உங்ககிட்ட நான் அந்த சாரி கிஃப்ட் வந்து வாங்கணும்னு நெனச்சேன். பட் நீங்க வந்து இப்பலாம் வீடியோஸே போடுறதில்ல" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி நம்ம அடுத்து மறுபடியும் வந்து நம்ம கிவ் அவே வந்து குடுக்க ஆரம்பிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப முடிவு எடுத்திருக்கேன். ஆனா வந்து இப்போ கிவ் அவே எப்படி அப்படின்னா, வாரம் வந்து என்னால செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வாரம் எனக்கு கொரியர் சென்ட் பண்ற அளவுக்கு இங்க வந்து என்கிட்ட பக்கத்துல வந்து கொரியர் ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். டெய்லியுமே வந்து உங்களுக்கு வீடியோஸ் குடுக்குறேன். வீடியோஸ்ல ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரியில வந்து கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்றவங்க எத்தன பேரோ, அத்தன பேத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி, வீக்லி ஒன்ஸ் ஒருத்தர செலக்ட் பண்ணி கிஃப்ட் குடுத்துட்டுருந்தேன். அதே மாதிரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் கமெண்ட் பண்றாங்களோ, தொடர்ந்து ஒரு வீடியோவுக்கு கூட ஸ்கிப் பண்ணாம கமெண்ட் பண்ணியிருக்கவங்கள, நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சாரி வந்து கிஃப்ட் பண்ண போறேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ண போறேன். மந்த்லி 3 பேர் வந்து செலக்ட் பண்ண போறேன். இப்ப வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்ன விதம், "அக்கா நான் வந்து உங்க கையால சாரி வாங்கணும்னு நெனச்சேன். பட் என்னால வந்து வாங்க முடியல. நீங்க மறுபடியும் வீடியோ குடுங்கன்னு" சொன்னாங்க பார்த்தீங்களா? ஸோ நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப, ஏன் அத நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எல்லாருமே வந்து இதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி சாரி கிஃப்ட் வாங்குனவங்களா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம வீடியோஸ்ல மேக்ஸிமம் வந்து எல்லாரும் சொல்றது, "அக்கா நீங்க வந்து இருக்கிறத அப்படியே வந்து சொல்றீங்க. வீடியோக்காக எதையும் வந்து பில்டப் பண்ணாம சொல்றீங்க" அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அந்த மாரி வார்த்தைகள்லாம் கேட்குறப்போ. என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ரீசென்ட்டா ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, "அக்கா எதுக்காக அக்கா டெய்லி வந்து கோலம் போடுறீங்க?" அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. "டெய்லியும் கோலம் போடுறீங்களே, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல அழகுக்காக போடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "இல்ல வீடியோஸ்க்காக போடுறீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கோலம் போடுறதுல எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா யாருமே வந்து வாசல்ல கோலம் போடாம இருக்க மாட்டாங்கப்பா. அதனால உனக்கு என்னன்னு வேணா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கோலம் போடலாமா, வேண்டாமான்னு நீ தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எதுக்காக நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடுறோம்? அந்த கோலம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருந்தேன். இத பத்தி நான் ஏற்கனவே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பொண்ணு வந்து ரீசென்ட்டா தான் அதாவது என்னை நேர்ல தான் பார்த்துட்டு கேட்டாங்க. எங்க வீட்டுல டெய்லியும் வந்து நான் கோலம் போடுவேன். அத பார்த்துட்டு தான் என்கிட்ட கேட்டாங்க. அதாவது புதுசா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கோலத்த பத்தி நான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது கோலம் எதுக்காக போடுறோம்? கோலம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஒரு சிலருக்கு வந்து வீடியோ போயி முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்றேன். வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்டுட்டு மறுபடியும் அவங்க வீட்ல வந்து காலையில எந்திரிச்சு பார்க்குறப்போ கோலம் போட்டிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கோலம் போட்டு எனக்கு வந்து பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. "அக்கா நானும் வந்து என்னோட வாசல்ல கோலம் போட்டுட்டேன்க்கா" அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. நம்ம சொல்றதையும் கேட்டும் கூட சிலர் ஃபாலோ பண்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கதை ஒண்ணு பார்த்துரலாங்களா? இந்த கதைய ஃபுல்லா வந்து கேளுங்க. கதைய வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கதையோட எண்டிங்கில கொஸ்டின் கேட்டிருப்பேன். கதையோட எண்டிங்கில அந்த கேட்குற அந்த கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். நம்ம சேனல்ல உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு வந்து குடுங்க. அப்பதான் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து சொல்றேன். நீங்க அது பாசிட்டிவ் கமெண்ட்ஸா இருந்தாலும் பரவால்ல, நெகட்டிவ் கமெண்ட்டா இருந்தாலும் பரவால்ல. எதுவா இருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க. நான் வந்து அத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வந்து கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கதை வந்து எத பத்தின டாபிக் அப்படிங்கிறத வந்து பார்த்துரலாம்.
அதாவது இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில, நம்ம வந்து நமக்காக வாழ்றதே கிடையாது. மத்தவங்க நம்மள என்ன நெனைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்காக நம்ம வாழ்றதே கிடையாது. ஒரு ட்ரெஸ் போட்டா கூட அடுத்தவங்க நம்மளய பார்த்து நம்ம பெருமையா நெனைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடணும்னா கூட, நம்ம இத சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு போட்டுருமோ, இதனால நம்மளய பார்க்குறவங்களோட பார்வை நம்மளுக்கு பிடிக்காம போயிருமோ! ஸோ ஒவ்வொரு விதத்திலயும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக தான் வாழ்றோம். நம்மளுக்காக நம்ம வந்து வாழ்றதே கிடையாது. நம்மளுக்காக வாழணும் அப்படிங்கிறது யாருக்குமே இப்ப வந்து அது மைண்ட்ல இருக்கறதில்ல. ஸோ வந்து அத பத்தின ஒரு கத தான் வந்து பார்க்க போறோம். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. அதாவது மனைவி சொல்றத ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டாரு. ஹஸ்பண்ட் சொல்றத மனைவி சுத்தமா காதுல வாங்கவே மாட்டாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாயப்பட்டறையில வந்து வேலை செய்றாங்க. அப்ப வந்து எல்லாருமே வேலை முடிச்சுட்டு போன பின்னாடியும் கூட, இவங்களுக்கு 2 பேரும் மட்டும் தனியா இருந்து வேலை செய்ற மாரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அப்ப அவங்களும் வந்து தனியா ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இருக்காங்க. அப்போதைக்கு வந்து ஒரு குரல் கேட்குது. "என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு" சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அப்ப என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்க்குறப்போ, அந்த சாயம் இதுக்குள்ள வந்து ட்ரம்முக்குள்ள வந்து ஒரு பூனை ஒண்ணு வந்து விழுந்துருச்சு. பூனை வந்து பார்த்தீங்கன்னா, பேசுற பூனையாட்டிருக்குது. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்குது. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவி வந்து சொல்றாங்க, "இந்த பூனைய எப்படியாவது காப்பாத்திரலாங்க" அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, "வேண்டாம் கையில எல்லாம் சாயமா ஒட்டிரும். நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை" அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு ஃபைனலா அவங்க 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. முடிவுக்கு வந்துட்டு அந்த பூனைய வந்து காப்பாத்திர்றாங்க. காப்பாத்தி வெளியில எடுத்தோனே அந்த பூனை வந்து சொல்லுது, "என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் தரணும்னு நெனைக்கிறேன். அத வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா ஓடி போய் ஒரு 2 பொருள வந்து எடுத்துட்டு வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விறகு கட்ட, இன்னொன்னு ஒரு புத்தகம். அந்த பூனை வந்து 2யும் காமிச்சு சொல்லுது, "இந்த விறகு கட்டைய எத்தன தடவ எரிச்சாலும், இது மறுபடியும் மறுபடியும் இது வந்து குறையவே குறையாது" அப்படின்னு சொல்லுது. அதே மாரி புத்தகத்துல உங்கள பத்தி யாரு என்ன நெனைக்கிறா? அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. மனைவி சொல்றாங்க, "எனக்கு விறகு கட்ட தான் வேணும்னு" சொல்றாங்க. கணவன் சொல்றாங்க, "நம்மளை பத்தி அடுத்தவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து புத்தகத்த கேட்குறாரு. ஃபைனலா 2 பேருமே வந்து டிசைட் பண்ணிட்டு, அந்த புத்தகத்தவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்த வாங்கிக்கிறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க 2 பேரும். வீட்டுக்கு வந்தோனேயுமே அவரு அந்த கணவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த புத்தகத்த வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சர்றாரு. அந்த புத்தகத்த எடுத்து படிக்க படிக்க அப்படியே ஸ்டார்ட்டிங்ல பார்க்குறப்போ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்திருக்கு. அப்படியே நாளாக நாளாக அவருக்கு அந்த புத்தகம் படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல. அத எதுக்குடா வாங்கணும் அப்படிங்கிறது மாரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் போக போக மனுசங்க இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவரோட வாழ்க்கைய வந்து வெறுத்தர்றாரு. வெறுத்துட்டு அப்படியே டெய்லி ஒரு மாதிரி அப்படியே ஒரு டிப்ரஷன்லயே இருக்கிறாரு. இந்த அளவுக்கு கூட மனுசங்க இருப்பாங்களா? நம்ம எதுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம ஏன் மத்தவங்கள பார்த்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாரு அப்படின்னா, அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறதுல அந்த புத்தகத்த கொண்டு போய் போட்டுர்றாரு. அப்ப வந்து அவரு சொல்றாரு மனைவிகிட்ட, "நீ சொன்னது தான் கரெக்ட்டு. அன்னைக்கே நம்ம வந்து அந்த விறகு கட்டைய வாங்கியிருந்துருக்கணும். இந்த புத்தகத்துல அடுத்தவங்கள பத்தி என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்குனேன் இல்லையா? இது வந்து எதுக்குமே யூஸ் இல்ல. அடுத்தவங்கள வந்து நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க அப்படின்னு நம்ம நெனச்சு நெனச்சு ஒவ்வொரு நாளும் என்னோட நிம்மதி தான் போச்சு. அதனால வந்து இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புத்தகத்த போட்டு எரிச்சர்றாரு. இது மாரி தான் நம்மளும் அடுத்தவங்க நம்மள என்ன நெனைப்பாங்க, என்ன நெனைப்பாங்கன்னு சொல்லி பார்த்து நம்மளோட லைஃப்ப வந்து நம்ம வந்து வீணாக்கிட்டுருக்கோம். யார் எப்படி இருந்தா என்னங்க? நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோமா? அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு லைஃப்ப வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணணும். அதான் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். இந்த மாரி அஞ்சர பெட்டியில வந்து எப்பவுமே பணம் வைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, அஞ்சர பெட்டியில இருக்கிற பொருள் எப்பவுமே வந்து எந்த பொருளுமே நம்ம வீட்ல குறையாது. அது மாரி அதில பணம் வைக்க வைக்க நம்ம வீட்ல பணமும் வந்து குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, எப்பவுமே அஞ்சர பெட்டியில பணம் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்ப வந்து கதை எப்படி இருக்குன்னு கேட்கலாங்களா? கதை வந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்க. நீங்களா இருந்தா புத்தகத்த எடுத்திருப்பீங்களா? இல்ல விறகு கட்டைய கேட்டிருந்திருப்பீங்களா? அதையுமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதமும், எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலும் தான் வந்து லஞ்சுக்கு வந்து பாப்பாங்களுக்கு வந்து செஞ்சிருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல், தேங்காய் சாதம் இதெல்லாம் வந்து செய்றப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில செஞ்சோம் அப்படின்னா, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். எந்த ஒரு பொரியல், கூட்டு, அவியலா இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில செஞ்சோம் அப்படின்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பொரியலும்,
தேங்காய் சாதமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்றைக்கி இதை வந்து லஞ்ச் வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இன்றைக்கான கொஸ்டினுக்கு வந்து போயிடலாங்களா? பூனுக்கும் மனைவிக்கும் பூனை எதை வந்து கிஃப்டாக கொடுத்துச்சு? இதுதான் வந்து இன்றைக்கான கொஸ்டின். கண்டிப்பாக வந்து தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.